ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க போகலான்னு கிளம்பிட்டு வாங்க வெளியக்குள்ளே போகலாம். ஒரே வெயிலுங்க, நிற்க முடியல. ஒரு தொப்பியை வாங்கி தலையில் மாட்டியாச்சு. சரியான க்ரௌட் வேறு. கூட்டம் சரியான கூட்டம் இருக்குங்க. உள்ள வரை போகணும். இது போட்டிங்க்கு உள்ள கேட்டுக்குள்ளால் இப்போ தான் என்ட்ராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். லைனு 75 ரூபா லைன். இது 300 லைன் அந்த ஃப்ரீயாக போயிருக்கேன். ஒரு வழியாக கூட்டத்துக்குள்ளே டிக்கெட் எப்படி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம். வாங்க பார்ப்போம். இதுதான் போட் இருக்கிற பிளேஸு. இங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே தான் கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. போட்டில் ஏறிட்டோம். ஆனால் க்ரௌட் நல்லா உட்கார பிளேஸ் கிடைக்கல. அப்படியே நின்றுக்கிட்டே போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான், மேரேஜ்க்கு அப்புறம் வரவே இல்லை. இப்போ தான் வந்துருக்கோம். அது இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலான்ட்டு ஆசையாட்டு வந்தோம். நல்லா இருக்கு. ஆனால் முன்னாடிலாம் மழை டைம் வரும், கிளைமேட் சூப்பராக இருக்கும். இப்போ வெயில் ஓவராக இருக்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இதாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தருக்குள்ள நினைவு மண்டபம் கடலுக்குள்ளால இருக்கு. தென்கோடி கடலை சுற்றி நினைக்கலாம்னா ஒரே கூட்டமாக இருக்கும். சரி, இதான் விவேகானந்தர் நினைவு மண்டபம். திருவள்ளுவர் சிலைக்கு போவோம் வாங்க. இப்போ நம்ம போகிறது கன்னியாகுமரியில் இப்போ புதுசாக கட்டின கண்ணாடி பாலம், கடல் மேல் அமைந்துள்ள கண்ணாடி பாலம். அது அங்கே போய் தான் பார்க்கணும். இந்தியாவிலேயே சி வியூவில் இருக்க கிளாஸ் பிரிட்ஜ்னா அது இங்கே தான் சொல்கிறாங்க. இந்த சைடு மண்டபம்னால இது விவேகானந்தருக்குள்ள மண்டபம்னால செருப்பு நாட்டில் உள்ள செருப்பு கலத்தி தான் போடணும். அதான் மத்தியான நேரம் நாங்கள் லைனில் நின்னது எத்தனை மணிக்கு நினைக்கிங்க? 11 மணிக்கு லைனில் நிற்க ஆரம்பிச்சது. மணி 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக மணி 3. இப்போ தான் உள்ளே என்ட்ரா இருக்குது. டிக்கெட் மொத்தம் 2 டிக்கெட் இருக்குது. 75 ரூபா டிக்கெட்டு, 300 ரூபா டிக்கெட்டு. வாங்க நம்ம அவளோட இந்த கண்ணாடி பழம் வந்தாச்சு. நான் வந்துட்டோம். கண்ணாடி பழம் கண்ணாடி மேலே நடக்கலாம் செய்யலாம்லடி. அங்கே போயிட்டு வா. ஒன்றும் இல்லைவா, ஒன்றும் இல்லைவா. வா, ஏன் கீழே போக மாட்டவா? வா, அதே ஏன்டி இவ்வளோ தூரத்துக்கு போய்விட்ற? அதெல்லாம் வந்து அலையாதில் போட்டு அந்த ட்ரெயின் எப்போ வேலை நடக்குது. கையில் குச்சி
நடக்குது. என்னது? அம்மா எடுத்துட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு ஆசையில் வந்துட்டீங்க பார்க்கணும். ஆனால் கால் வைக்கிறம்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கீழே பார்க்கும்போது ஏதோ உள்ளே போயிடுவோமோன்னு ஒரு பயமாகவே இருந்துச்சு. அப்படியே பயந்து போயிட்டுருந்தேன். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. திருவள்ளுவர் சிலை இன்னும் வேலை நடக்குதுங்க. திருவள்ளுவர் சிலைக்குள்ளே நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். கேமரா பார்த்துருக்க ஆலோசி போய் மேலே ஏறி திருவள்ளுவர் சிலைக்கிட்ட வந்துருச்சோம். சுற்றி பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஃபுல்லாகவே கூட்டம்தான். மேலே எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். இங்கே நிற்க முடியாது, வெயில் வரையா. டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். திரும்ப கீழே இறங்கி கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டோம். அங்கேருந்து போக இஷ்டம் இல்லை, நல்லா இருக்குல்ல. அப்படியே நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேலை நடந்துட்டு இருக்கீங்க, லைஃப் ஜாக்கெட் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. பாம்பு தென்படுகிறது, உங்களுக்கு தென்படுகிறது என்று சொல்லுங்கள். பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சு, 4:30 கிட்ட. இன்னும் வெயில் பாருங்கள். கிளம்பி அப்படியே போட்டில் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ஃபோர் 4:30 மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் ஹோட்டல் வந்து சாப்பிட வந்திருக்கோம். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் பக்கமாக வந்தாச்சு கால் நினைக்கிறதுக்காக. ஓகேங்க, அவ்வளோதான். நாங்களும் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.